கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் நாம் பார்க்க போகிற ஒரு வசனம் உபாகமம் 15 வசனம் 10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1 to 10 இல்லைன்னா 1 to 12 வரைக்கும் கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் நம்ம வீட்டில் நம்மளோட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டு காணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அது ஒரு தம்பியாக இருக்கலாம், ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஒரு அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட உள்ள உடன்பிறப்புகளில் யார் பண நெருக்கடியான சூழ்நிலைகளை தாண்டி போகும்போது நம்ம போய் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, 7 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது 6 வருஷம் வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியல, திருப்பி கொடுக்க முடியல, 7 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ நீ போய் விடுதலை பத்திரம் கொடு. அது என்னன்னா, அக்கா அண்ணன் என்கிட்ட காசு வாங்கினீங்க, உங்களால் திருப்பி கொடுக்க முடியல, பரவாயில்ல, நான் திருப்பி கேட்க போகிறதில்ல, இனிமேல்ட்டு நீங்களே வச்சுக்கோங்க அண்ணே, அக்கா நீங்களே வச்சுக்கோங்க, திருப்பி தர வேணாம் அப்படின்னு நீ போய் சொல்லணும். அப்படி செய்யும்போது நான் உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பேங்கிறார் ஆண்டவர். பாருங்க, அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உறவு உண்டாகும் பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் எத்தனையோ லட்சங்கள் வாங்கியிருக்கலாம், அதை திருப்பி கொடுக்க முடியலங்கிற ஒரே காரணத்தினால சண்டையும் சச்சரவும் கொலையும் கொள்ளையும் நடந்துட்டு இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிக்குள்ள எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ காசு பணத்துக்காக வந்துடக்கூடாது, யாருமே குறைப்பட்டு குடும்பத்தில் குறைப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான காரியம். இலங்கை தேசத்தில் நான் போய் அவங்க மத்தியில் இதை ஷேர் பண்ணும்போது அவங்க இப்படி வச்சுட்டு ஓ நோ 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 அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க நிறைய ரூபாய் கொடுத்துருப்பாங்க போல, கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதை பரவாயில்ல விட்டுருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத வாங்கிக்கங்கன்னு சொன்னால் அதை நோ நோ நோங்கிறாங்க. பாருங்க, அவங்க கடவுள் கொடுக்கறது ஒரு அக்காவுக்கோ தம்பிக்கோ ஒரு அண்ணனுக்கோ நீங்க கொடுத்த அளவுக்கு அவர் கொடுக்க மாட்டாரு. ஏதோ வட்டி போட்டு ஏதோ குட்டி போட்டு கொடுக்க போறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர் கொடுக்கறது செம்மையா இருக்கும். அதனால வேண்டி நீங்க விட்டு கொடுக்கணும்னு கிடையாது. உண்மையிலே ஒரு பாசத்துல, உண்மையிலே ஒரு அன்புல நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய அம்மா ரொம்ப முடியாமல் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், என்ன இவ்வளோ முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயமாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு போய் இனிமேல் சரியாகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு பொறுக்காமல் நான் என்ன பண்ணேன், திருப்பி இன்னொருத்தங்கிட்ட பேசி, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி தான், எதுனா ஜிஹெச் கிடையாது, ஒரு பெரிய ஆஸ்பத்திரினா வாட் ஐ மீன் இஸ் அ ப்ரைவேட் கிளினிக், பட் இட்ஸ் அ வெரி பிக் ரினவுண்ட் கிளினிக். அது பேர் சொல்ல விரும்பலை. அந்த கிளினிக்கில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நாளைக்குள்ளே நான் பார்த்த காரியத்தில் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி வீட்டுக்கு கொண்டான்ட்டேன். ஆனால் அந்த 2 or 3 டேஸில் 28,000 எனக்கு நான் கட்டணுங்கிற சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு, எனக்கு மூத்தவங்க 3 பேருமே. அவங்க கிட்ட நான் கேட்டப்போ, நீ அவசரப்பட்டு நீ போய் அம்மாவை போய் சேர்த்த, அதுக்கு நாங்கள் எதுக்கு கட்டணும் அப்படின்னாங்க. அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. பட் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பரவாயில்ல, நீங்கள் கொடுக்காட்டி பரவாயில்ல, நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டினேன். 28,000 ரூபாய் என்னோட சம்பள காசில் கட்டுனேன். இந்த மாதத்தில் பாதியும் அடுத்த மாதத்தில் பாதியும்னு சொல்லி கட்டுனேன். ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு திருப்தினா, எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்ச ஒரு நல்ல காரியங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு, நம்ம அதை செய்கிறதே இல்லை. இது நிமித்தமே எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு நம்ம ஒரு காரியத்தை கணக்கில்லாமல் நம்ம செய்யும் பொழுது அது ரிட்டர்ன்ஸில் வருது.
நான் இந்த வசனம்லாம் தெரிஞ்சு இதனால தான் நான் செஞ்சேங்கிறதே கிடையாது. இந்த வசனத்தை பின்னாடி நான் வாசிக்கும் போது தான் சகோதர சகோதரிகளுக்கு செய்கிறத பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. நான் என்னுடைய தாய்க்கு செஞ்சேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை, ஆனால் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். அது ஒரு டாக்டர் சொல்லி தான் நானே அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே வச்சாலும் பழைக்க வைக்கலாமாங்கிற ஒரு அற்ப ஆசையில் தான் நான் கூட்டிகிட்டு போனேன், வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நான் கொடுப்பேன், நீ கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நினைக்கிற மாதிரி கிடையாது, பெரிய அளவு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் சகோதர சகோதரிகள் மத்தியில் பாசமும் அன்பும் உண்டாகணும். அந்த சகோதரன் நம்ம கையிலேருந்து காசு பெற்றுக்கொண்ட அந்த சகோதரன் என்ன நினைப்பார் தெரியுமா? என் தங்கச்சி எவ்வளோ நல்லவ, விட்டு கொடுத்துட்டா, அந்த காசே வேணான்னு சொல்லிட்டாலேன்னு எப்படிப்பட்ட பாசம் உண்டாகும். அந்த அண்ணன் எனக்கு வேணாம்மா மகளே, தங்கச்சி வேண்டாம், நீயே வச்சுக்கோ, உனக்கே முடியாமல் இருக்கு, இப்போ என்னை கட்டணும், எனக்கு திருப்பி அந்த காசை கொடுக்கணும்னு நினைக்காத, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த விடுதலை பத்திரத்தை ஆண்டவர் அந்த இடத்துல இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த வேலையிலும் நீர் ஆண்டவரே குடும்பத்தை உண்டு பண்ணினீர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படிக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. அதன்படி செய்த எல்லாருமே பிழைச்சிருப்பாங்க. அதன்படி செய்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்கள் பல கோடியாக கிடைச்சிருக்கும். கர்த்தத்தாமே இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வேதத்தை வசனத்தின்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் கனப்படுத்துங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you friends. Bye.